Hi friends, நான் Shobana Shantakumar. Welcome to Shobana's Kitchen Tamil. இன்றைக்கு நான் பர்த்டே கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே இப்படி ஒரு பர்த்டே கேக்கை என்னோட சேனல்ல நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஆனா இன்றைக்கு அதே மாதிரி ஒரு பர்த்டே கேக்கை தன்னோட மகள் ஹாஷினிக்காகவும் செய்தர சொல்லி என்னோட ஃப்ரெண்டரால் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இப்போ நாங்கள் இந்த டேஸ்டியான பர்த்டே கேக்கை எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நாங்கள் இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நான் 3 முட்டையும் 250 கிராம் சீனியும் அதோட 2 பேக்கெட் வெனிலா சுகரும் எடுத்திருக்கிறேன். இந்த வெனிலா சுகருக்கு பதிலாக நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அல்ல வெனிலா எசன்ஸ் கூட எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த முட்டையும் சீனியை நல்ல க்ரீம் ஆகும் வரையும் பீட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இந்த முட்டை சீனியெல்லாம் நல்ல க்ரீமாக பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த நேரத்தில் இதோட நாங்கள் 150 ml எண்ணெயும் சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் அல்லது மார்ஜரின் கூட எடுத்துக்கொள்ளலாம். ஏற்கனவே என்னோட சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கேக் ரெசிபிஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். விருப்பம்னு சொன்னா நீங்களும் பாருங்க. இப்ப பாருங்க, இந்த முட்டை சீனி எண்ணெய் எல்லாம் நல்லா பீட் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இந்த நேரத்துல நாங்க இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்கிரீடியன்ஸை சேர்த்துக்கொள்ளுவோம். அதுக்காக நான் 300 கிராம் ஆல் பர்பஸ் ஃப்ளோர், அதாவது எங்களோட சாதாரண கோதுமை மாவும், அதோட 10 கிராம் பேக்கிங் பவுடரும், அதோட 150 ml பாலும் எடுத்திருக்கிறேன். இப்ப எல்லாத்தையும் நாங்க இவ்வாறு ஒரு வய விஸ்கால நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, எங்களோட கேக் கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்ப நாங்க இந்த கலவையை இவ்வாறு ஒரே சைஸான 2 கேக் பேன்ல ஒரே அளவுல விட்டு கொள்ளுவோம். எப்பவுமே நீங்க அவன்ல கேக்கை வைக்கிறதுக்கு முன்னால இந்த கேக் பேனை இவ்வாறு 2 தரம் தட்டி கொள்ளுங்க. அப்பதான் அந்த கேக் கலவையில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் இல்லாம போய் கேக் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டா வரும். இப்ப நாங்க இந்த கேக்கை 180°C விட்டு 30 தொடக்கம் 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுப்போம். இந்த டைம் ஒவ்வொரு அவனுக்கும் வேறுபடும். அதால நீங்க உங்களோட அவனுக்கு ஏற்ற மாதிரி டைமை செட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களோட கேக் நல்லா பொங்கி நல்லா பேக் பண்ணப்பட்டு வந்திருக்குது. இப்ப நாங்க இவ்வாறு ஒரு வயர் ட்ராக்ல வச்சு இந்த கேக்கை நல்லா ஆற விடுவோம். இப்ப பாருங்க, நாங்க இந்த கேக்கை செய்து முடிச்சிட்டோம். இப்ப நாங்க இந்த பர்த்டே கேக்கை டெக்கரேட் பண்றதுக்கு தேவையான மற்ற வேலைகள் செய்து கொள்ளுவோம். அதுக்காக முதல்ல நாங்க இந்த கிரவுனை வெட்டி கொள்ளுவோம். இப்ப பாருங்க, நாங்க இந்த கிரீடத்தை வெட்டி எடுத்துட்டோம். இப்ப இந்த கிரீடத்தை இவ்வாறு ஒரு பாட்டில்ல வச்சு குறைஞ்சது 24 மணித்தியாலம், அதாவது ஒரு நாளைக்கு நல்லா ட்ரை ஆகும் வரையும் காய விடுங்க. இப்ப நாங்க இந்த கேக்குக்கு தேவையான ரோசஸை வெட்டி எடுப்போம். இப்ப பாருங்க, நாங்க இந்த கேக்குக்கு தேவையான ரோசஸ் எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம். இப்ப நாங்க இந்த கேக்குக்கு தேவையான லெட்டஸை வெட்டி எடுப்போம். இப்ப பாருங்க, இந்த கேக்குக்கு தேவையான ரோசஸ், பேர், ஹாப்பி பர்த்டே, டேட் எல்லாம் வெட்டி முடிச்சிட்டோம். இப்ப நாங்க ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற கிரீடத்தை பெயிண்ட் பண்ணி கொள்ளுவோம். அதுக்காக நான் இவ்வாறு கொஞ்சம் கோல்ட் டஸ்டும் அதை கரைக்கிறதுக்காக ஆல்கஹாலும் எடுத்துக்கிறேன். இப்ப இந்த கோல்ட் டஸ்ட்டை இவ்வாறு நல்லா இந்த ஆல்கஹால்ல கரைச்சு கொள்ளுங்க. இப்ப பாருங்க, நாங்க செய்த கிரீடம் நல்ல ட்ரையா வந்திருக்குது. இப்ப நாங்க இந்த கிரீடத்தை இவ்வாறு ஒரு ப்ரஷ்ஷால கோல்ட் பெயிண்ட் பண்ணி கொள்ளுவோம். நீங்க விருப்பம்னு சொன்னா சில்வர் டஸ்டாலையும் பெயிண்ட் பண்ணி கொள்ளலாம்.
இந்த கேக் டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் ஆயத்தப்படுத்தி எடுத்துட்டோம். இப்போ நாங்கள் இந்த கேக்கை செய்ய தொடங்குவோம். அதுக்கு முதல்ல இந்த பட்டர் க்ரீமை பீட் பண்ணி எடுப்போம். இந்த பட்டர் க்ரீமை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி ஏற்கனவே நான் என்னோட சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கிறேன். விருப்பம்னு சொன்னால் நீங்களும் பாருங்கள். இப்போ நாங்கள் ஏற்கனவே செய்து வச்சிருக்கிற கேக்கை இவ்வாறு 2 லேயராக கட் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இந்த ஒவ்வொரு கேக் லேயருக்கு மேலேயும் இவ்வாறு சுகர் சிரப் ஸ்ப்ரே பண்ணி கொள்ளுவோம். இந்த சுகர் சிரப் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கப் தண்ணியும் 1 கப் சீனியும் சேர்த்து நல்லா காய்ச்சி ஆற விட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேக்குக்கு மேலே இவ்வாறு மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் இந்த மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் அல்லது ஒயிட் சாக்லேட் இல்லை ஜாம் கூட வச்சு கொள்ளலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே பீட் பண்ணி வச்சிருக்கிற பட்டர் க்ரீமால் இந்த கேக்கை கவர் பண்ணி கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இந்த கேக்கை சுத்த வர நாங்கள் பட்டர் க்ரீமால் கவர் பண்ணி எடுத்துருக்குறோம். இப்போ இந்த கேக்கை குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுப்போம். இப்போ நாங்கள் இந்த கேக்குக்கு தேவையான ஃபாண்டன்ட் ஐசிங்கை தட்டி எடுப்போம்.
இப்ப பாருங்க எங்களோட பர்த்டே கேக் ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டுது. இப்ப கடைசியா நாங்க இந்த ரோசஸ்க்கு மேல கொஞ்சம் கோல்டஸ் பூசி கொள்ளுவோம். இப்ப பாருங்க எங்களோட பர்த்டே கேக்கை நாங்க செய்து முடிச்சிட்டோம். இந்த பர்த்டே கேக் ஹாஷினிக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் இந்த பர்த்டே கேக் பிடிச்சிருக்குமென்னு நம்புறேன். நீங்களும் உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இப்படி ஒரு பர்த்டே கேக்கை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம உங்களோட கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம்.